அனைவருக்கும் விசாகா சேனலின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம விதியை வெல்ல என்ன செய்ய வேண்டும். நிறைய பேருக்கு டவுட்டுங்க, விதின்னு தான் சொல்கிறாங்களே அப்படி வெல்ல முடியும். விதினா நம்ம தலையெடுத்துன்னு சொல்கிறோம், அது எப்படிங்க வெல்றது, அப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் உண்டு. விதிங்கிறது என்னங்க அர்த்தம்? அதாவது விதிங்கிறது நமக்கு கடவுள் விதிக்கப்பட்ட ஒரு வழி, அவ்வளோதான். இப்போது விதிங்கிறது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே இது ப்ரீலோடட் ப்ரோக்ராம் மாதிரியும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இப்படியே நடக்கும் அப்படின்னு வீட்டிலே உட்காந்து நடக்குமான்னா நடக்காது. அதாவது விதியை வெல்வது அப்படிங்கிறது என்ன மீனிங்னா, நம்ம வாழ்க்கையில் நம்மளோட பிறப்புலேருந்து இறப்புக்குள்ளார நிறைய நம்ம முயற்சிகள் நிறைய எடுக்கிறோம், தோல்வி அடைகிறோம், வெற்றி அடைகிறோம், நிறைய நடக்குதா இல்லையா? இதுக்கு இடையில் நம்ம நிறைய விபத்துகள் சந்திக்கிறோம், விபத்துகள் சந்திக்காமல் கூட போகிறோம். சில நேரங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு இன்னல்கள் வருது இல்லை, அதுதாங்க விதி. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, விதியை எப்படி வெல்றது அப்படின்னா, இப்போ நீங்கள் சாலையில் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் செவனேன்னு போகிறீங்க, என்ன எதிர்பார்க்காத விபத்து நடக்குது. இது நீங்கள் எதிர்பார்க்கல, நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க, விபத்துகள் நடக்குதுன்னு வச்சிங்களேன். அது காரணம் கடவுள் தெரியும், இவன் முன்னாடி வருவான், உங்கள் மேலே இடிப்பான், அப்படி கடவுள் தெரியும். ஆனால் அவன் இடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவ்வளோதான். நம்ம கவனம் சிதறது தான் இடிக்கிறது. நம்ம ரோட்டில் போகிறச்ச சிந்தனையில் போயிட்டே இருப்போம். சில நேரங்கள் நம்ம மேலே தவறு இருக்கும், சில நேரங்கள் நமக்கு எதிராக மேலே தவறு இருக்கும். நம்மளோட சிந்தனைகள் சிதறதா இல்லையா? நம்மளோட தேவைகள் கூடுது, நமக்கு மனசுக்குள்ளே நிறைய வருத்தங்கள் அதிகமாகுது, நம்மளோட சிந்தனை சிதறுது. சிந்தனை சிதறுவால் ஞாபகங்கள் நமக்கு வேறு மாதிரி மாறும்பொழுது நம்ம எங்கே போகும்போது நம்ம எதையோ நினச்சிக்கிட்டு எதையோ செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதுதாங்க. அது இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோட நம்ம முறையோட சிந்தனையை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நம்ம உடலை ஆன்மாவையும் இயக்கிறதாங்க விதியை வெல்றது அப்படின்னு சொல்கிறது. அதாவது நமக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்த நம்ம வெல்லணும் அப்படின்னா அது கடவுள் அனுகிரகம் வேணுங்க. கடவுளை மட்டும்தான் அதை நம்ம காப்பாற்ற முடியும். அந்த அனுகிரகம் வேணும்னா கடவுளை முறைப்படி வணங்கிட்டே வந்தால் நமக்கு முன்னாடி வர பிரச்சனைகள் கூட நமக்கு பெருசாக வராமல் அது சின்னதாகவே முடிஞ்சு போயிடுன்றது ஒரு நம்பிக்கை. இதுக்கு அபிராமி அந்தாதியில் 75வது பாடல் வரிகள் இருக்குது. அந்த 75 பாடல்கள் நீங்கள் தொடர்ந்து பாராயணம் பண்ணும்பொழுது விதியை கூட வெல்லக்கூடிய வலிமையை உங்களுக்கு அந்த அபிராமி தாய் கொடுப்பால். உங்கள் முன்னால் வரும் பிரச்சனைகள் விலக்கி உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை விதியிடமிருந்து காப்பாற்றி இறப்பது உறுதி, அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஏற்படும் விபத்துக்களை மிக கடினமானவற்றை நமக்கு எளிமையாக்கி அதிலிருந்து விடுபட்டு அடுத்தபடி போகக்கூடிய அளவுக்கு கடவுள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. இதுதான் கடவுளோட அனுகிரகம்னு சொல்கிறது. ஸோ அபிராமி அந்தாதி 75 பாடலை தொடர்ந்து பாராயணம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது போன்ற இந்த விதியிலிருந்து நாம் மீண்டு வெளியேறலாம் என்பது உறுதி. இந்த பாடலை இதோடு இணைத்திருக்கிறேன், கேட்டு மகிழுங்கள். தங்குவர் கற்பக தாருவின் நிழலில் தாயாரின்றி மங்குவர் மண்ணில் வழுவாய் பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி குங்கிவர் பூ